பார்க்குறாங்க. அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால், கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக இருந்தால் மார்க் ஈஸியாக. வெல்கம் டு ஆஸ்பர் அகாடமி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு தியரி சப்ஜெக்ட்டுக்கு வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராசஸ், இதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரிப்பேரிங் ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், அக்கௌண்ட்ஸு, காஸ்டிங், எஃப்எம், இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஹை லெவலாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தேன். ஆடிட்டிங், கார்ப்பரேட் லா இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் படிக்கிறது? நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக இஃப் யூ டேக் ஆடிட்டிங்லாம் எடுத்தீங்கன்னா சிஏ ஃபைனலில் கிட்டத்தட்ட 1200 பேஜ் இருக்கும். எந்த காலத்தில் நம்ம படித்து முடித்து ஞாபகம் வச்சு இதெல்லாம் இருக்குது. கணக்கில் ப்ராக்டிக்கலாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 350 to 400 ப்ராப்ளம்ஸாக இருக்க போகுது. ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் நீங்கள் ஞாபகம் வச்சுச்சுன்னா இஃப் யூ கெட் ஹோல்ட் ஆஃப் த லாஜிக் நீங்கள் போட்டுடலாம். பை ஹார்ட் பண்ணுறதுல ஒரு வேலை இல்லைங்க. இந்த லாஜிக் மைண்டில் ஏறிடுச்சுன்னா யூ கேன் அப்ளை த லாஜிக், யூ கேன் சேவ். தியரி அப்படி கிடையாது. தியரியில் வந்து என்னென்னா கதை எழுத முடியாது. யூ கான்ட் ரைட் ஸ்டோரிஸ். நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது, ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க, நல்லா புரியுது, ஆனால் இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதை எழுத தெரியல. எழுதுறப்ப சொந்த லாங்குவேஜில் எழுதுறாங்க. நத்திங் ராங் வித் தட். ஆனால் நம்ம சிஏ இன்ஸ்டியூட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் டெக்னிக்கல் லாங்குவேஜ், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க லாங்குவேஜை. நீங்கள் உங்கள் மீனிங் மாறாமல் ஏதுனாலும் ஓகே தான். ஆனால் திருத்துறப்ப அந்த எக்ஸாமினருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெசிஷன் எதிர்பார்க்குறாங்க. அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தால், இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக இருந்தால் மார்க் ஈஸியாக வரும். இது நம்ம எழுதாமல் என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு மாதிரி ஜெனரிக்காக எழுதுறதுனால மார்க் வருதில்லை. சரி, இது இருக்கட்டும். பட் பேசிக்காக இது ஒரு 1200 பேஜ் இருக்குது இந்த சிலபஸ். அது இது ஒரு 1000 பேஜஸாக இருக்கும். மிஸ்டேக் சிஏ ஃபைனல் வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 பேஜஸ் எப்படி சார் படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு நாள் ஒரு நைட்டுக்குள்ளே நான் எப்படி 1000 பேஜஸை நான் வந்து ரிவைஸ் பண்ணுறது எக்ஸாமுக்கு, இதுதான் பெரிய சேலஞ்ச். அப்போ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். தான் ஃபண்டமெண்டல் தப்பு ரூல். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தி ப்ரிப்பரேஷன் வே அஹெட் ஆஃப் டைம். நல்ல டைம் எடுத்து தான் படிக்கணும். நம்பர் 2, ஸ்டடி மெட்டீரியலை யூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஸ்டடி மெட்டீரியலை படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா யூ நோ த என்டையர் ஸ்கோப், டாப் டு பாட்டம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யூ ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியும். யூ டூ த நோட்ஸ் based on your understanding. அது காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். அந்த கான்ட்ரரி, நீங்கள் மார்க்கெட்டில் புக்ஸ் எதாவது வாங்கினீங்க, ஸ்டடி ஏதாவது நோட்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், சப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இட் கேன் நெவர் ரீப்ளேஸ் த ஸ்டடி மெட்டீரியல். கொஞ்சம் யோசிங்க. ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து இன்னொருத்தர் நோட்ஸ் போட்டிருக்காரு, அந்த நோட்ஸை நீ படிக்கிற, நீ அதுக்கு நோட்ஸ் போடுவ. அப்போ கையில் என்ன தான் இருக்கும், ஒன்றுமே எழுத முடியாது, கண்டென்ட்டே இருக்காது. So it is always advisable that when you start your preparation for a theory subject, have the study material as the base. சந்தேகமே வேண்டாம். புரியுதா? வேறு நோட்ஸ்லாம் இருந்தால் வாங்கிக்கோங்க, சப்ளிமெண்ட்ரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒரு கான்செப்ட் புரியல, அவங்க எப்படி பேசியிருக்காங்க அந்த மாதிரி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாமே தவிர முழுக்க அதை நம்பினே எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். படித்து யூ ஹாவ் டு டேக் த நோட்ஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் ஐ சே 1000 pages, இப்போ சாப்டர் பை சாப்டர், ரைட், சாப்டர் பை சாப்டர் யூ ஃபர்ஸ்ட் ரீட் த்ரூ த மெட்டீரியல், அண்டர்ஸ்டாண்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப முக்கியம். ஏன்னா once you understand the subject, because when someone is writing a subject, writing a material, there is a thought process behind that flow. The flow இருக்கு இல்லையா, அப்போ there is a logical thinking and thought process behind that. இப்போ நீங்கள் ஒரு ஆடிட்டிங் ஸ்டாண்டர்டே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த assume there are 35 points that's in the auditing standard. நீங்கள் பார்த்தீங்கன்னா it will start from objective, scope, அப்படின்னு வரும். There is an accounting standard or an auditing standard, whatever is the theoretical content. In the auditing standard, there is a procedure, there is a sequential flow, there is a logical process. ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோவை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா that is where you understand the subject. Take a corporate law or a standards and auditing. It's a kind of a legal subject மாதிரி தான் இருக்குது. பட் someone is writing it. அப்போ அவங்க மைண்ட் ஏதோ கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ண தான் அதை எழுதுறாங்க. அப்போ you should also approach the subject in that fashion. So when you read the study material or the standards of auditing or the corporate law, whatever may be, understand the logical flow behind that. And the logical flow புரிஞ்சிடுச்சுன்னா then it becomes very easy. Right? Try to ask questions. எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம்ன்றது செகண்ட். அது how to recollect the information. But always ask questions. Always ask questions. இப்படி வந்தா எப்படி, அப்படி வந்தா எப்படி, அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அண்ட் if you read that standard or the study material or the law based on that approach, you will find that there is a sequential flow of information. Once you understand the questions, marakada. Once you understand the question, once you know what question to ask, answers are automatic. So you need not sit and memorize. இப்போ மெமரைஸ் எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் வேர்டில் மெமரி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா பக்கமாக நோட்ஸ் எடுப்பாங்க. நல்லா கவனிங்க. நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன். அது எப்படி எடுக்கிறது, பக்கமாக எடுப்பாங்க நோட்ஸ். அதுவே ஒரு 500-300 பக்கம் நோட்ஸ் போகும். அது ஒரு டைப்பு. லைக் நத்திங் ராங் வித் தட். பட் கீ வேர்ட்ஸ், கீ ஃப்ரேசஸ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ once you read the study material, understand the logic behind those points, ask questions so that you understand the logical flow, why and how it is being done. Then இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு the key words and phrases underline பண்ணி அதை நீங்கள் synopsis summary எடுத்து வச்சுக்கோங்க. So that these are trigger points மாதிரி. அந்த வேர்டு தெரிஞ்சால் மிச்சம் எல்லாமே எழுதிடலாம். ஒரு பாட்டு ஒரு பல்லவி சரணம் இருக்கு, ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த சரணம் சொன்னால் அந்த முழு பேரம் சொல்லிடுறோம்ல. ஒரு பாட்டில் பல்லவி இருக்கும், அனுப்பல்லவி, சரணம் இருக்கும் இல்லையா. அந்த சரணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சரணம், செகண்ட் சரணம். இந்த சரணம்னு வரப்ப ஒரு வேர்டு சொன்னால் அந்த முழு பாட்டு ஞாபகம் வருது. எப்படி? தோஸ் ஆர் ட்ரிகர் வேர்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்கும். அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுட்டு அந்த ட்ரிகர் வேர்டை மட்டும் நீங்கள் கீ வேர்டையோ கீ ஃப்ரேஸையோ அதை அண்டர்லைன் பண்ணி அது மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் அப் ஆகிடும். ICA doesn't require you to do like that. In fact, section numbers கூட நீங்கள் எழுத வேண்டாம் தான் சொல்கிறாங்க. You need not sit and memorize those section numbers. அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் எல்லாமே பாயிண்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து if you take an auditing essay வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்னா ரைட் தி என்டையர் ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதில் ஒரு 4 பாயிண்ட்டை கேட்டு 4 மார்க் கேட்பாங்க. அந்த 4 பாயிண்ட்டுக்கு, அந்த 4 வேர்டுக்கு தான் 4 மார்க். நீங்கள் அந்த 4 வேர்டு, அந்த கீ ஃப்ரேஸ் அண்ட் கீ பாயிண்ட் நீங்கள் கோட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேட் 4 மார்க்ஸ் கம்ப்ளீட்லி. அப்போது படிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், லாஜிக்கலாக புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரக்சர் ஃப்ளோ ஆஃப் த இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் so that you have a grip on the subject. Then identify the key words and phrases, அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. Those are trigger words for you. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதெல்லாம் வச்சு யூ ட்ரை டு ஆன்சர் அன் எக்ஸாம் கொஸ்டின். ஓகே, இந்த சாப்டர் முடிஞ்சதுப்பா, மொத்தம் இந்த சாப்டர் 50 பேஜ், பட் என்னோட சம்மரி 4 பேஜ் படிச்சு. இந்த 4 பேஜை படித்தா யூ ஷுட் பி இன் a position to answer all the questions. அப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? யூ கோ to a suggested or a previous question paper. இந்த டாப்பிக்கில் வந்த ஒரு கொஸ்டினை எழுதி பாருங்க, நீங்களே பார்க்காம எழுதி பாருங்க. With the knowledge which you have acquired, you try to write down the answer, right? Then there is always the suggested answer. You compare your answer with what is suggested by the institute. நல்ல கேப் இருக்கும், சரியா இருக்கும். பட் there are some gaps also. நீங்கள் ஒன்று எழுதியிருப்பீங்க, அவன் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதியிருப்பான். அப்போது எங்கே மிஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் உங்கள் நோட்ஸில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யுவர் நோட்ஸ் ஆர் பிகமிங் ஆல் த மோர் காம்ப்ரிஹென்சிவ். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீங்கள் நோட்ஸ் போடணும்.
நோட்ஸ் போட்டுட்டு when you start revising ஃபர்ஸ்ட் டைம் தாங்க கஷ்டமாக இருக்கும். டேக் இட் ஃப்ரம் மீ, ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் பி ஹெர்குலியன் டாஸ்காக இருக்கும். ரொம்ப பொறுமை தேவை, பேஷன்ஸ் தேவை, பர்சீவரன்ஸ் தேவை. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை ரிவைஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லர்னிங் கர்வ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக முடியும். ஃபர்ஸ்ட் டைம் இட் மே டேக் 1.5 hours to revise. Second revision it will take 1 hour. Third revision it will take 25 minutes. Fourth revision will take 10 minutes. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ரிவிஷன். This is the single most important technique for super success. சக்ஸஸ்லாம் இல்லைங்க, சூப்பர் சக்ஸஸ். அப்போ நீங்கள் இது இப்படி தான் படிக்கணும். ஸோ லெட்ஸ் டேக் 13-14 சாப்டர்ஸ். ஒரு சாப்டருக்கு 6 மணி நேரம், 8 மணி நேரத்தில் சப்ஜெக்டாக முடிஞ்சிடும். ஸோ ட்வைஸ் யூ கேன் ரிவைஸ் பிஃபோர் யூ கோ டு தி எக்ஸாம் ஹால். நமக்கு இப்படியா நடந்தது. இப்போ அப்படியே மலைப்பா உட்காந்துருப்பான் அவன், 1000 பேஜ் நான் இப்போ தான் படிக்க போகிறேன் ஓவர் நைட்டில். அப்படியே தலை சுத்தம் பாதி பேருக்கு இல்லையா? அதுவும் நீங்கள் 2 குரூப்லாம் சேர்த்து எழுதுறீங்கன்னு தலை சுற்றிடும். ஏன்னா பயங்கர ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சா எஃப்எம் வரும், எஃப்எம் முடிஞ்சா லா வரும், லா முடிஞ்சா ஆடிட்டிங் வரும். அது இட் வில் பி வெரி ஸ்ட்ரென்வஸ். அப்போது இதெல்லாம் இது கூட ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். சிஸ்டமேட்டிக்காக அப்படி படிச்சுட்டு வரப்ப ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஷார்ட்கட்லாம் கிடையாது. இந்த ஷார்ட்கட்ன்றது மற்றவங்க நோட்ஸ் போடலாம் பார்த்தீங்களா, அதை படிச்சுட்டு போகுது. அட்லீஸ்ட் அதுவாது நீங்கள் முழுசாக படித்தாலும் பரவாயில்ல, நீ அதுலேயே நோட்ஸ் போடுங்க. ஸ்டடி மெட்டீரியல் அவன் நோட்ஸ் போட்டான், அவன் நோட்ஸை நீ நோட்ஸ் போடுற. அப்போ ஃபைனலாக என்னதான் இன்ஃபர்மேஷன் கையில் கேதர் வெரி லெஸ். அப்போ எப்படி பார்க்கணும்? ஸோ அதுக்கு நீங்கள் படித்து நீங்கள் நோட்ஸ் போட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வேல்யூவே தனி. ஒவ்வொரு டாப்பிக்கும் தியரி சப்ஜெக்ட்ஸில் டேக் அ டாபிக் ஃபுல்லாக படிங்க, நோட்ஸ் எடுங்க, புரிஞ்சுக்கோங்க, கீ வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, சம்மரி எடுங்க, அதை திருப்பி சொல்லி பாருங்க. தென் கோ டு தி எக்ஸாம் கொஸ்டின் எழுதி பாருங்க. நம்ம எழுதுறதுக்கும் சிஏ இன்ஸ்டியூட் கொடுத்த சஜஸ்ட் எடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கம்பேர் பண்ணுங்க. அதில் கேப் இருந்தால் அந்த கேப்பை நீங்கள் அட்ரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது ஒரு நோட்ஸ் அதை இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. யுவர் நோட்ஸ் ஆர் வெரி காம்ப்ரிஹென்சிவ் now and you keep on revising those notes time and again. அப்போ என்ன ஆகும்? By the time third revision, fourth revision வரப்ப 15 minutes for one chapter. So this is the methodology for preparing for any theory subject. சரி சார், இன்னும் ஒரு கண்டென்ட் சொல்கிறேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தீங்கல்ல, ஒரு ஆடியோ கேசட்டாக போடுங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குல்ல மொபைலில், உங்கள் வாய்ஸில் உங்கள் குரலில் பதிவு செய்யுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. அண்ட் whenever you're traveling காதில் போட்டு கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் if you walk, if you travel in an auto or a car or a bus, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரீவிசிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். காதில் கேட்டாலே போதுமானச்சு. இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் இல்லையா? அப்போ எவ்வளோ ரிவிஷன் பண்ணலாம். ஸோ யூ ஷுட் பி வெரி இன்னோவேட்டிவ். எப்படிலாம் யூ கேன் ரிவைஸ் டைம் அண்ட் அகெயின். ஸோ இஃப் யூ வெரி கிரியேட்டிவ் லைக் தட், ஆப்வியஸ்லி சக்ஸஸ் இஸ் ஆல் யூர்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆமாம் நீங்கள் சொன்னது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஆனால் இது ஷார்ட்கட் கிடையாது, கொஞ்சம் லாங் ரூட்டு தான். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ரூட்டு. ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் இந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐடியல் ஸ்டூடெண்ட் மை குட்டி ஸ்டோரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ முதல்ல பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாமே என்னோட நண்பர் ஜி சுப்பிரமணியம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட மானசீக குரு என்ன சிஏல ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் ஐடியல் ஸ்டூடெண்ட் நான் பார்த்தது. அந்த வீடியோ முதல்ல பாருங்கள், உங்களுக்கு செவ்வா கிளாரிட்டி வரும். எவ்வளோ டிசிப்ளின், எவ்வளோ ஃபோக்கஸ் அந்த பையன் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து எடுத்தது தான் இந்த வீடியோக்கான பதிவு. ஸோ அதை நான் இன்னும் எலாபரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் இருக்குது, ஒரு சாப்டருக்கு போட்டுட்டு ஆமாம் சார் நீங்கள் சொன்னது சூப்பராக இருக்குது சார், செம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்குது சார், செம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது சார், இதை யாராவது ட்ரை பண்ணி சொல்லுங்கள். I'll be more than happy. சரியா? ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி.